கம்பெனிக்குள்ள நம்ம போறோம், பர்பஸ் ஆஃப் ஒரு கம்பெனி ரெக்ரூட் ஆகிறோம் அப்படின்னா நம்ம எதுக்காக போவோம்? அந்த வேலை கத்துக்கணும், வருமானத்தை ஈட்டணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும். அந்த இடம் வந்து ஒரு நட்பை பெருசா டெவலப் பண்றதுக்கோ, ஒரு ரொமான்டிக் அல்லது காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கோன்றதுக்கு அந்த இடம் கிடையாது. பட் அது வந்து 20%. இப்போ நான் சொன்னது 20%. மீதி 80% நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை காமிக்கணும். அதனால நட்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம வந்து ஓரளவு அது மெயின்டைன் பண்ணணும், அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சக எம்ப்ளாய் கிட்டயோ அல்லது நம்ம சபார்டினேட் கிட்டயோ அந்த வேலை வாங்கலாம். நீங்க ரொம்ப இறங்கி பயங்கர ஃப்ரெண்ட்லியா ஷோல்டர் மேல கை போடுற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒர்க்கை கொடுக்குறப்ப அவங்க ரொம்ப நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க, இல்லை என்னால் முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர் வராது இல்லைங்களா? ஸோ அதனால அப்படி வந்துடும். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணனா நல்லா இருக்கும். அதை நான் எப்படி நிறைய பேருக்கு புரிய வைப்பேன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock to 5 o'clockனா பி ஆஸ் அ ப்ரொஃபஷனல். அந்த இடத்துல உனக்கான டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கோ அதை செய்யுங்கன்னு சொல்லி. ஈவினிங் 5 o'clock or 6 o'clock மேலே உங்கள் பர்சனல் டைம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ இருங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் செய்யுங்க, ஒரு ஃபேமிலியோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணி